எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக பெண்களுடன் உறுதியாக நிற்பேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அன்பு தங்கைகளே என விஜய் எழுதியிருக்கும் கடிதத்தில், கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், பாலியல் குற்றங்களைக் கண்டு அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் ஆளானதாக தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை யாரிடம் கேட்பது என்றும், ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பதும் தெரிந்ததே என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் பெண்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ள விஜய், பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் என தெரிவித்துள்ளார். அனைவரும் இணைந்தே இந்த உத்தரவாதத்தை சாத்தியப்படுத்துவோம் என விஜய் உறுதியளித்துள்ளார். கடலூர் முதுநகர் அருகே உள்ள தனியார் பல்நோக்கு மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர சோதனை நடைபெற்றது. கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் வெடிகுண்டு இருப்பதாக கூறியுள்ளார். இது மருத்துவமனையில் இருந்த உள்நோயாளிகளுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் சிலர் வெளியேறினர். பின்னர் திருப்பாத்திரிப்புலியூர் காவல் நிலையத்திற்கு மருத்துவமனை ஊழியர்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் அங்கு வந்த காவல்துறையினர் நடத்திய சோதனைக்கு பிறகு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை பகுதியில் சேனைக்கிழங்கு அறுவடை தொடங்கியிருக்கும் நிலையில் கொள்முதல் விலை குறைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்த பகுதியில் 2000 ஏக்கருக்கும் மேலாக சேனைக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டாலும் 1 கிலோவுக்கு அதிகபட்சமாக 30 ரூபாய் வரையே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சீரான விலையை கடைபிடிக்கவும் மாவட்டத்துக்குள்ளேயே கொள்முதல் நிலையம் அமைக்கவும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் கிழங்கு வெட்டினோம், நாங்கள் திருநெல்வேலி, ஒட்டன்சத்திரம், மதுரை இந்த மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வெளியே கொண்டு வேண்டியிருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல அரசு கொள்முதல் நிலையம் அமைச்சு எங்களுக்கு சரியான விலையை பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். இங்குள்ள தியாகராஜர் சன்னதி, கமலாம்பாள் சன்னதி உள்ளிட்டவற்றுக்கு சென்று வழிபட்டார். கோயிலுக்கு சென்ற இளையராஜாவுக்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளையராஜாவை கண்ட பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நாகையில் 34வது சப் ஜூனியர் ஆடவர் கபடி போட்டியின் இறுதிச் சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. சென்னை அணி மற்றும் தஞ்சை அணி வீரர்கள் அபாரமாக விளையாடி மாறி மாறி புள்ளிகளை எடுத்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். இறுதியில் 33க்கு 32 என்ற புள்ளிக்கணக்கில் சென்னை அணி வெற்றி வாகை சூடியது. கன்னியாகுமரியில் திருப்பரப்பு அருவி, பேச்சிப்பாறை, சிற்றாறு மற்றும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரில் குழந்தைகளோடு பெரியவர்களும் உற்சாகமாக நீராடினர். திருப்பரப்பு அருவி அருகே உள்ள நீச்சல் குளத்திலும் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீட்டின் அடியிலும் சிவலிங்கம் உள்ளது, அதையும் தோண்டி எடுக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீட்டின் அடியில் சிவலிங்கம் ஒன்று இருப்பதாக கூறினார். தனக்கும் சிவலிங்கம் மீது நம்பிக்கை உள்ளதாகவும், அதனால் தொல்லியல் துறை உடனடியாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீட்டை தோண்டும் பணியை தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். காரைக்கால் கடற்கரையில் குவிந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கடல் அலையில் குளித்து மகிழ்ந்தனர். காலநிலை வெயிலின்றி இதமாக இருந்ததால் உற்சாகமாக காணப்பட்டனர். இந்நிலையில் கடற்கரையில் திடீரென்று சூறைக்காற்று வீசியது. அப்போது காற்றுடன் மணலும் சுழன்று அடித்ததால் அச்சமடைந்த சுற்றுலாப் பயணிகள் கடற்கரையை விட்டு அவசரமாக வெளியேறினர்.